அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா எம்ஐ விசஸ் ஆர்சிபி. சரிங்களா? ஸோ எம்ஐயில் வந்து இந்த பாசிபிள் பிளேயிங் 11 யார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரோஹித் சர்மா, இசான் கிசான், சூரியகுமார் யாதவ், டிம் டேவிட், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, ஷெஃபார்ட், முகமது நபி, குவைட்ஸி, சாவ்லா, பும்ரா, மத்வால். சரிங்களா? ஸோ இவங்கெல்லாம் ப்ளே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்சிபியில் யார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா விராட் கோலி, ஃபாஃப் டு பிளெஸி பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜுரி, ஸோ அவர் இல்லை. ஸோ ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் விராட் கோலி, பட்டிதர் அல்லது ஜாக். சரிங்களா? ஸோ அநேகமாக டபிள்யூ ஜாக்ஸ் தான் இன்றைக்கி ப்ளே பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகம். சரிங்களா? ஸோ விராட் கோலி, பட்டிதர், ஜாக்ஸ், தினேஷ் கார்த்திக், மேக்ஸ்வெல், சி கிரீன், சௌஹான், லோமர், ட்ரோப்லி, டேகர், சிராஜ், யாஸ் தயால். சரிங்களா? ஸோ இவங்கெல்லாம் ப்ளே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ எம்ஐ பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்டான பிளேயர்ஸ் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சூரியகுமார் யாதவ், டிம் டேவிட், ஹர்திக் பாண்டியா, ஷெஃபார்ட், பும்ரா. சரிங்களா? ஸோ இந்த 5 பேர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? ஸோ எம்ஐ பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்டான பிளேயர்ஸ் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது சூரியகுமார் யாதவ், டிம் டேவிட், ஹர்திக் பாண்டியா, ஷெஃபார்ட், பும்ரா. சரிங்களா? ஸோ இந்த 5 பேர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். அதே போல் ஆர்சிபியில் யார் யாருக்கெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா விராட் கோலி, டபிள்யூ ஜாக், மேக்ஸ்வெல், சி கிரீன், ட்ரோப்லி. சரிங்களா? ஸோ இதில் ஒரு 5 பேர், இதில் ஒரு 5 பேர். சரிங்களா? ஸோ இந்த 10 பேர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த 10 பேர் வந்து உங்களுக்கு பேசிக்காக நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ ஒவ்வொரு பிளேயருக்கு நான் எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன், அவங்களுடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ்ன்னு சொல்லிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் யாரை உள்ளே கொண்டு வரலாம், யாரை நம்ம கழட்டி விடலாம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஐடியா பண்ணிக்கோங்க. சரி. ஸோ நேற்று உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜெய்ஸ்வால் டே பிரகாரம் நல்லா இருக்குது, பட் அந்த டைமிங் பிரகாரம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதே போல் நீங்கள் அதை பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ 20 ரன்லேயே அவுட்டே இருப்பார். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்கள நம்ம இதில் சொல்கிறது நல்லா இருக்காது. பட் இருந்தாலும் எந்தெந்த பிளேயருக்கு அந்த ஏவரேஜ் பர்ஃபார்மன்ஸை பண்ண முடியும், யாரெல்லாம் ஏதாச்சும் ஒரு ஃப்ளாப்பாக இருக்க வாய்ப்புகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸாக சொல்லிடுறேன். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ எம்ஐயில் வந்து நல்லா இருக்கிற 7 பேர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த 5 பேர் வந்து கன்ஃபார்ம். சரிங்களா? ஸோ அடுத்த ஆப்ஷனாக இந்த உங்களுக்கு 2 பேர் யார் வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா. ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் கண்டிப்பாக இவரை நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கறது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? செகண்ட் பேட்டிங் பண்ணால் கூட நீங்கள் செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் கழட்டி விடலாம். ஸோ மேக்ஸிமம் ஒரு ட்ராப் பண்ணிவிட்டு நீங்கள் டீம் மேக் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணி பாருங்கள். கிராண்ட் லீக் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி போங்க. ஸ்மால் லீக்காக இருந்தால் கண்டிப்பாக ரோஹித் சர்மாவை கழட்டி விட வேண்டாம். சரிங்களா? ஸோ இசான் கிசான் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாலும் ஏவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான். ரோஹித் சர்மா ஏவரேஜ் பர்ஃபார்மன்ஸ், இசான் கிசானும் ஏவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான். சரிங்களா? ஸோ நீங்கள் யாராச்சும் உள்ளே கொண்டு வரணும், 2 பேரில் ஏதாச்சும் ஒன்று கொண்டு வாங்க, அல்லது 2 பேர்த்தையும் ட்ராப் பண்ணுங்கள். அந்த மாதிரி தான் கொண்டு வரணும். சரிங்களா? ஸோ திலக் வர்மா. ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் அதுவும் 8க்கு மேலே இறங்கினா வேணால் ஒரு ஏவரேஜாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறக்கு வாய்ப்பு அதிகம். செகண்ட் பேட்டிங் பண்ணால் ஃப்ளாப் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். முகமது நபி. சரிங்களா? ஸோ முகமது நபி பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்க அப்படின்னா அதாவது இவருடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாமே செகண்ட் இன்னிங்ஸ் தான். ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பண்ணாலும் ஒரு ஏவரேஜான ஒரு பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங் பண்ணாலும் ஒரு ஏவரேஜான பர்ஃபார்மன்ஸாக பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஒருவேளை வந்து இவர் நம்ம எடுத்துட்டு செகண்ட் இன்னிங்ஸ் வந்து இவர் பவுலிங் கொடுக்கல, 2 ஓவர் தான் கொடுத்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃப்ளாப் ஆயிடுவார். சரிங்களா? ஸோ அந்த மாதிரியான பிளேயர் தான் இவர். குவைட்ஸி. சரிங்களா? ஸோ குவைட்ஸி பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணுறது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ எம்ஐயில் நீங்கள் அந்த 7 பேராக எம்ஐயில் அதிக பிளேயராக நீங்கள் கொண்டு வரீங்க அப்படின்னா நீங்கள் குவைட்ஸி கொண்டு வரலாம், அல்லது பியூஷ் சாவ்லா, மதவல். ஸோ இந்த 3 பேர்லேருந்து எனி ஒன். சரிங்களா? ஸோ இந்த 3 பேர்லேருந்து ஏதாச்சும் ஒருத்தர். ஸோ 3 பேருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஏவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் வந்து ஏதாச்சும் ஒன்று. சரிங்களா? ஸோ நீங்கள் பொதுவாக இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா எம்ஐ பொறுத்த வரைக்கும் சூரியகுமார் யாதவ், டிம் டேவிட், ஹர்திக் பாண்டியா, ஷெஃபார்ட், பும்ரா. ஸோ இந்த 5 பேர் உங்களுக்கு கன்ஃபார்மாக வந்துடும். 6வது பிளேயராக பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா கொண்டு வரீங்க. 7வது பிளேயர் பார்த்தீங்க அப்படின்னா மதவல் கொண்டு வாங்க. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இருந்தால் நீங்கள் குவைட்ஸே உள்ளே கொண்டு வருவாங்க. சரிங்களா? ஸோ அதான் 2 பேரும் ஒரே டீமில் வைக்க வேணாம். ஸோ 2 பேருக்கு எனி ஒன். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் கொண்டு வரணும். ஸோ கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எம்ஐயில் ஒரு 7 பேர் ஒரு நல்ல பிளேயர்ஸாக வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? ஸோ நீங்கள் இன்றைக்கி யாரை கேப்டனாக கொடுக்கலான்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா
பேட்டிங்கில் கேப்டன் கொடுக்குற மாதிரி இருந்தால் சூரியகுமார் யாதவை கேப்டனாக கொடுத்துக்கோங்க. ஆல்ரவுண்டரில் கேப்டன் கொடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டியாவை நீங்கள் கேப்டனாக கொடுத்துக்கோங்க. பவுலிங்கில் கேப்டன் கொடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா பும்ராவை கேப்டனாக கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ ஆர்சிபி சரிங்களா. ஸோ ஆர்சிபியில் சொன்ன மாதிரி ஆர்சிபியில் பார்த்தீங்க அப்படின்னா விராட் கோலி, ஜாக், மேக்ஸ்வெல், சீக்ரின், ட்ரோப்லி. ஸோ இந்த 5 பேர் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட்டாக உங்களுக்கு இருக்கணும். ஸோ அடுத்த 2 பேர் நீங்கள் யாரை கொண்டு வரணும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா முகமது சிராஜ் சரிங்களா. ஸோ முகமது சிராஜை ட்ரை பண்ணிக்குள்ளே கொண்டு வாங்க சரிங்களா. ஸோ முகமது சிராஜ் 5வது பிளேயர். அடுத்த பிளேயர் நீங்கள் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ தினேஷ் கார்த்திக் சரிங்களா. ஸோ நீங்கள் அவரை கொண்டு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதாவது ஸோ 6வது பிளேயர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முகமது சிராஜ் வந்திருக்கும். 7வது பிளேயராக பார்த்தீங்க அப்படின்னா தினேஷ் கார்த்திக் வந்திருக்கும் சரிங்களா. ஸோ இப்போ எம்ஐயில் ஒரு 7 பேர் சொல்லியிருப்பேன், ஆர்சிபியில் ஒரு 7 பேர்த்த சொல்லியிருப்பேன் சரிங்களா. ஸோ இந்த 7 பேர் நீங்கள் கான்ஸ்டன்ட்டாக வச்சுக்கணும். ஸோ வச்சுக்கிட்டு இப்போ நான் அந்த ஃபஸ்ட்டு சொன்ன பார்த்தீங்களா 5 பேர். ஸோ அதுதான் உங்களுக்கு மெயின் பிளேயர்ஸாக இருக்கும். அதில் இருந்து தான் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு கம்ப்ளீட் ஆகும். இப்போ அதாவது வந்து இப்போ பும்ராக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னா சரிங்களா. ஸோ இப்போ இதில் பேட்டிங் பண்ணுற ஓப்பனிங் பேட்ஸ்மேன் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா விராட் கோலி, டபிள்யூ ஜாக் சரிங்களா. ஸோ ஜாக் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஸோ விராட் கோலி கூட அவர் ஒரு வேளை அவுட் ஆகலாம் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் பண்ணி தான் நீங்கள் டீம் எடுக்கணும் சரிங்களா. ஸோ இப்போ நீங்கள் ஆர்சிபியில் யாரை கேப்டன் வைஸ் கேப்டனாக கொடுக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டபிள்யூ ஜாக். ஸோ இவரை கேப்டனாக கொடுத்துக்கோங்க. ஆல்ரவுண்டரில் கேப்டனாக கொடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மேக்ஸ்வெல்லை கேப்டனாக கொடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. பவுலிங்கில் கேப்டனாக கொடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ட்ரோப்லியை கேப்டனாக கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஸோ ஓவரால் இதுதாங்க கான்செப்ட்டு. ஸோ இந்த ஒரு பேப்பரில் எழுதி வச்சு நீங்கள் போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு சரியாக வரும் சரிங்களா. ஸோ இப்போ நேற்று மேட்ச் பார்த்துக்கலாம். ஸோ நேற்று மேட்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன் சரிங்களா. ஸோ ஒரு வேளை வந்து இப்போ ட்ரெண்ட் சுமன் கிலுக்கு வந்து ஒரு ஏவரேஜாக இருக்கும். ஒரு வேளை வந்து ட்ரெண்ட் போல்ட் அந்த விக்கெட் எடுக்கலன்னா சுமன் கில் ஆடிடுவார் அப்படின்னு. ஸோ அப்புறம் அவர் ஆடிட்டார் அப்படின்னா உங்களுக்கு ட்ரெண்ட் போல்ட் ஃப்ளாப் ஆகிட்டார் சரிங்களா. ஸோ இப்போ உங்கள் டீமில் வந்து ட்ரெண்ட் போல்ட் உங்களுக்கு நீங்கள் வைக்கக்கூடாது. அதே போல் ஜெய்ஸ்வால். ஸோ ஒரு இப்போ இவர் வந்து என்னதான் நல்லா இருந்தாலும் கொஞ்சம் அவுட் ஆகிற வாய்ப்பு. ஸோ இவர் அவுட் ஆகிட்டார். பட்லர் சரிங்களா. ஸோ பட்லரும் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இவர் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் வந்து பொறுத்த வரைக்கும் அவுட் ஆகிற வாய்ப்பு இருந்துச்சு, மிஸ்ஸிங் சரிங்களா. ஸோ உங்களுக்கு ஏன் நான் சஞ்சு சாம்சனை கொண்டு வர சொன்னேன் அப்படிங்கிறது உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும். ரியான் பராக் மட்டும்தான் இம்பார்ட்டன். அதை நான் மெயினாக எடுக்க சொன்ன பிளேயர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரியான் பராக் மட்டும் இருந்திருப்பார். ஸோ அவர் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸும் பண்ணியிருப்பார். ஓகே, அப்புறம் கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா கேஷன் சரிங்களா. ஸோ அவரை வந்து கடைசி டைத்தில் தான் பிளேயிங் 11 வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டெலகிராமில் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருப்பேன். ஸோ அதோடைய எஃபெக்ட்டும் நீங்கள் அந்த மேட்ச்சில் பார்த்துருப்பீங்க. ஸோ மேட்ச் எந்த அளவுக்கு க்ளோஸாக போச்சு அப்படின்ட்டு. ஸோ மேட்ச் ப்ரிடிக்ஷன் ஸோ கொடுத்துட்ருக்கோம் இல்லையா. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஓவராகவே அதில் வந்து அப்டேட் பண்ணியிருப்பேன். அதே போல் கடைசி டைத்தில் கூட இது சாத்தியமா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தையும் நான் அப்டேட் பண்ணியிருப்பேன். ஸோ இது எல்லா விஷயமே டெலகிராம்லையும் இருக்குது. இது என்ன ஏதுன்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாச்சும் அப்டேட்ஸ் ஏதாச்சும் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் டெலகிராமில் அப்டேட் பண்ணுறேன் சரிங்களா. ஓகே, ஸோ இது பேஸ் பண்ணி நீங்கள் டீம் போடுங்க. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ஒரு நியூட்ரலான டீமை நீங்கள் போடுறது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா. ஆமாம், ஸோ இப்போ நம்ம சொன்ன கேப்டன்ஸ் யாருமே நீங்கள் கழட்டி விட வேண்டாம். ஸோ எல்லா கேப்டன்ஸுமே உள்ளே வச்சு அந்த நியூட்ரல் டீம் ஒன்று சொல்லும் பார்த்தீங்களா. ஸோ நீங்கள் அந்த மாதிரி டீம் போடுங்க. அப்படி போட்டால் தான் இது சரியாக வரும். காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பும்ராக் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கோம், இதில் ட்ரோப்லிக் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஓப்பனிங் பேட்ஸ்மேனில் வந்து அந்த அளவுக்கு நம்ம யாருமே கேப்டனை சொல்லலை, புரியுதுங்களா. ஸோ அப்போ வந்து மீடியம் நடுவில் இருக்கிறவங்க தான் வந்து இப்போ இதில் சூரியகுமார் யாதவும், டிம் டேவிட்டும், டபிள்யூ ஜாக்கு, மேக்ஸ்வெல், ஹர்திக் பாண்டியா. ஸோ இவங்க எல்லாருமே மிடில் ஆர்டர்ஸ் பேட்ஸ்மேனாக உங்களுக்கு இருப்பாங்க, செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்டில் பேட்ஸ்மேனாக இருப்பாங்க. ஸோ அதனால் பவுலிங்கில் நம்ம கேப்டனாக சொன்னவங்களையும் போடுங்க, பேட்டிங்கில் கேப்டன் சொன்னவங்களையும் போடுங்க. ஸோ அந்த நியூட்ரல் டீம்னு சொல்லி ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா. ஸோ அந்த டீம் தான் இன்றைக்கி செட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஒரு 6-4, 6-5 முடிஞ்ச வரைக்கும் ஆமாம் 6-5 அல்லது 7-4 போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஸோ கொஞ்சம் கரெக்டாக வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் சரிங்களா. ஸோ அதிகமாகலாம் சொல்லலை, வெறும் உங்களுக்கு 10 பேர், அந்த 10 பேர் மெயின், அந்த ஒரே ஒரு பிளேயர் நீங்களே சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ எல்லோரும் வெற்றியடைய வாழ்த்துக்கள். வேறு ஏதாச்சும் அப்டேட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக நான் டெலகிராமில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை முன்னாடி போட பார்க்குறேன். ஸோ அந்த ரிசர்ச் பண்ணி எல்லாத்தையும் பண்ணுறக்குள்ளேயே ஓவர் டைம் ஆயிடுது, அதனால தான் வீடியோ ரொம்ப லேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் முன்னாடியே போட பார்க்குறேன். ஸோ அதுக்கு மட்டும் கொஞ்சம் மன்னிச்சுக்குங்க. ஸோ இனி அடுத்து வர வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ முன்னாடி போட முடியுமோ முன்னாடியே ட்ரை பண்ணி பார்க்குறேன் சரிங்களா. ஸோ எல்லோரும் வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.